சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கோவையில் நடந்த அந்த கொடூர துயரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பெண் பாலியல் வழக்கில் ஒரு 3 பேரையும் சரி ஒருத்தரை சுட்டு பிடிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது ஏற்கனவே நமக்கு நிறைய பாடங்கள் இருக்குது சார். நம்ம பல வழக்குகள் நம்ம உதாரணமாக நம்ம எடுக்க முடியும். அகில இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் ஏற்கனவே இந்த தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள், தனிமை ஆண் நண்பர்களோடு இருக்கக்கூடிய பெண்கள் பல சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை அவங்களை துரத்திட்டு பாலியல் ரீதியாக கற்பழிக்கிறதுன்றது, கற்பழித்து கொன்ன வழக்கெல்லாம் கூட இருக்குது. இந்த சிறுசேரியில் ஒரு பெண் மகேஸ்வரின்னு நினைக்கிறேன், பேர் சரியாக தெரியல. அந்த பெண்ணு கூட ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏறக்கூடிய. அந்த பெண் வேலையை முடிச்சுட்டு போகும்போது பின்தொடர்ந்து போய் ஒரு வேலி புதரில் கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி பல வட இந்தியா சேர்ந்த சில நபர்கள் பண்ணாங்க. இப்படி இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் உச்சமாக கேட்டால் ஏயு மேட்டர் பெரிய அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கணும். இந்த மாதிரியான ஆண் நண்பர்களும் தனிமையில் சந்தித்து பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுவும் அன்டைமில், அதாவது நேரம் கடந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வேறு, பாதிப்பை ஏற்படுத்தின நபர்கள் வேறு. ஆனால் சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் நான் முதல்ல ஒரு விஷயம் தான் சார், நம்ம இதை சொல்லி தான் தீரணும். ஆனால் சில பேருக்கு அது வலிக்கும் தான் நம்ம சொல்கிறது. ஆனால் வலிக்குதுன்னு சொல்லாமலாம் இருக்க முடியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடற்கரையில் ஒரு 2 கான்ஸ்டபிள் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை கேட்குறாங்க, கூட இருக்கிறவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு கேட்கும்போது அது பெரிய ஒரு சர்ச்சையாகுது. ஆமாம், எப்படி நீங்கள் கேட்பீங்க, நாங்கள் காதலோடு வரக்கூடாதா, வந்தால் கணவனோடு தான் நாங்கள் வரணுமா, ஏன் ஃப்ரெண்டோட வரக்கூடாதா, நண்பரோட வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி பெரிய இதாச்சு. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கான்ஸ்டபிள் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணாங்களோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் சஸ்பெண்ட் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு யாரையாவது ஒருத்தர் பார்த்திங்கன்னா இதை கண்டிக்கணும்ல சார், கேட்கணும், ஒரு கேள்வியாவது கண்டிக்க கூட நான் ஒரு கேள்வி கேட்கணும்ல. இந்த மாதிரி ஒரு தனிமையில் நீங்கள் ஒரு ஆண் நண்பரோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது அவங்க நண்பர்னு தெரியாது, இவங்க யாருன்றது ஒரு கேள்வி கேட்கலாமே, கேள்வி கேட்கறது கூட கூடாது அப்படின்றது அது கடந்த காலத்தில் நம்ம நடந்தது. அது பல பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த யார் கேள்வி கேட்டால் அந்த காவல்துறையை சார்ந்த அந்த கான்ஸ்டபிள் மேலேயே நிறைய குறை சொன்னாங்க. ஆனால் நான் அந்த டைமில் பாரபட்சம் என்ன சொன்னேன், கேட்டதில் தப்பே கிடையாது, கேட்டால் பதில் சொல்லிட்டு போங்க. இவர் யாருங்கன்னு கேட்டால் ஆமாங்க என்னுடைய நண்பர், என்னுடைய லவர், என்னுடைய கணவர் சொல்லிட்டு போங்க. அது கேள்வியே கேட்டதே ஒரு பெரிய குற்றமாக இல்லை. அவங்க ஒரு வழக்கறிஞர், அதை பெரிய இதுவாக அது பெரிய சார். எனக்கு சார், நான் என்ன சொன்னேன், நீங்கள் கேள்வி கேட்டதே ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு காவல்துறையை சார்ந்தவங்க அவங்க அவேராக இருக்கிறாங்க சார். காவல்துறை கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அவங்க டியூட்டியை செய்கிறாங்கன்றது தான் பொருள். இப்போ நேராக வராங்க, ஒரு அன்டைமில் அவங்க ஏதோ ஒரு சந்தேகம் வருதுன்னு கேட்டால் இவங்க நீங்கள் யாருன்னு கேட்குறதுல ஒன்றும், அதனால் என்ன ஆகிடுப்போகுது, எஸ் சார், ஆமாம் சார் அப்படின்னா இப்போது இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், பைக் ஓட்டிகிட்டு போகிறோம், லைசன்ஸ் கொடுன்னு கேட்டால் நம்ம கொடுக்கல, அது எப்படி நீ லைசன்ஸு காப்பி என்கிட்ட கேட்க முடியும்? அப்படி தான் சார் இது சாதாரண ஒரு கேள்வியாக எடுத்து அப்படி ஒரு கேள்வி கேட்டால் தான் காவல்துறை அவேராக இருக்கிறாங்கன்றது தெரியும். இந்த மாதிரி நபர்களுக்கு தப்பான நபர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு அச்சம் இருக்குப்பா, ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி கேட்டு ஒரு சம்மந்தப்பட்ட நபரை நோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை அப்படி தான் எடுத்துக்கணும் சார். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த அவேர்னஸ் இல்லாதனுடைய விளைவு அங்கே இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெண் தனிமையில் சந்திக்கக்கூடாதா, போகக்கூடாதா, வரக்கூடாதா. நமக்கு நல்லா தெரியும் சார், இது ஆள் அரவமற்ற பகுதி. அந்த இடத்துல நம்ம ஒரு காரில் போயிட்டு இந்த பெண் போய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, கட்டாயம் என்ன? இது நம்ம இந்த கேள்வி நம்ம எழுப்பணும்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, இந்த ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க, பெண்ணியம் குறித்து பேசக்கூடியவங்கெல்லாம் வரிஞ்சு கட்டின்னு நம்மக்கிட்ட வருவாங்க. நமக்கு நோக்கம் இல்லை சார், நமக்கும் 2 பிள்ளைகள் இருக்குது சார், நமக்கு அந்த நோக்கம் கிடையாது. நீங்கள் எதுக்கு ஆள் அரவமற்ற பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரை கொண்டு போய் வச்சு அங்கே என்ன அப்படி என்ன உங்களுக்கு பேச்சு சொன்னால் நம்ப முடியுமா? வெறும் பேசிட்டு தான் இருந்தோன்னு சொல்லிட்டு சொன்னோம், அப்படி சொன்னால் நம்ப முடியுமா? நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், பேசுறதுக்கு அதே காரில் கிளாஸ் ஏற்றிட்டா எங்கே வேணால் உட்காந்து எங்கே வேணால் பேசலாமே. ஏசியை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான பகுதி உங்களுக்கே நல்லா உள்ளுணர்வு தெரியும், இது பாதுகாக்கப்பட்ட பகுதி,
ஒரு சாலையில் கூட நிறுத்திட்டு நீங்கள் தாராளமாக பேசலாம், என்ன பேசுறதுலாம். அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் கொண்டு போய் கார் நிறுத்திட்டு நீங்கள் வந்து அங்கன்னா நீங்கள் வெறுமனே பேசிட்டீங்கன்றதை எப்படி நம்ப முடியும்? யாரையும் கொச்சப்படுத்துறது நமக்கு நோக்கம் கிடையாது. இல்லை, மற்றவங்க பார்க்குற பார்வை தானே அது. நான் என்ன சொல்கிறேன்னா சார், நான் என்ன சொன்னேன், நீங்கள் தப்பு எதுவுமே இல்லை சார், நீங்கள் தாராளமாக உட்காந்து பேசுகிறீங்க சார். அது நீங்கள் வந்து ஒரு பிரதான சாலையில் கூட நீங்கள் நிறுத்திட்டு பேசலாம் சார். நீங்கள் ஆள் அரவமற்ற பகுதி, அதான இப்போ சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒதுக்குப்புறமான இடமா இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்கள், கூப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு ஆள் இல்லைல்ல, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒதுக்குப்புறமான அந்த அளவுக்கு ஏன்னு கேட்குறேன் நான். அங்கே தான் இவன் வந்து இங்கே பலரும் வந்து பேச தயங்குறாங்க. நம்ம கொச்சைப்படுத்த நோக்கம் இல்லை. நீங்கள் தப்பாக பேசுனீங்க, தப்பாக நடந்துட்டீங்கன்னு கூட நம்ம சொல்லலை. எதுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் போயிட்டு நீங்கள் அப்போ வந்து போகக்கூடாதா? அங்கே பாருங்க சார், இங்கே எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு போலீஸ் போட முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லார் பின்னாடியும் வந்து ஒரு போலீஸை போட முடியுமா? ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு அவ்வளோ போலீஸ் நம்மக்கிட்ட இருக்கா? முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும் ஏயு மேட்டரில் வந்து என்ன நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி கடந்த காலத்தில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லைன்னு நல்லா தெரியும். நீங்கள் என்ன தான் காரில் நீங்கள் இருந்தால் கூட, காரில் இருந்தால் கூட இப்போ எப்படி வந்து அவனை வந்து 3 பேர் ரவுடி பசங்க வந்து அந்த இடத்துல வந்தானுங்க. இது மாதிரியான பகுதியில் தான், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தான் சார் அவனுங்க பதுங்கிறது, போகிறது, வருது, அங்கே போய் உட்காந்து தண்ணி அடிக்கிறது எல்லாம் பண்ணுவானுங்க. எங்கே போய் பண்ணுவானுங்க? அங்கே போய் உட்காந்து கட்டினா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்தாங்கன்னா அங்கே செயின் அறுக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி பகுதியில் தானே சார் வந்து பண்ணுவார். ஒரு பிரதான சாலையில் போனால் கூட நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லைன்னா அங்கே வழிமறிச்சா என்ன வேணாலும் நடக்கும். இல்லை, இங்கே பார்வை இதுதான் சார். ஒரு பொண்ணு தனிமையில் இருந்தால் அவளை இப்படி தான் செய்யணுமா? இல்லை சார், இது எல்லாரும் அதை தாண்டி இன்னொன்று இருக்குல்ல. இல்லை சார், நீங்கள் எல்லாரும் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இல்லையா? கேள்விக்குறி. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், நம்மக்கிட்ட எவ்வளோ, நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பரப்பளவு இருக்குது, அதில் எவ்வளோ வந்து வனப்பகுதிகள் எவ்வளோ இருக்குது, நடமாட்டம் இல்லாத பகுதி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கணுமா இல்லையா? மொத்த பரப்பளவு எவ்வளவோ அந்த மொத்த பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் நிரம்பிய இடங்கள் எவ்வளோ இருக்குது, வனப்பகுதிகள் எவ்வளோ இருக்குது, ஆள் நடமாட்ட பகுதி எவ்வளோ இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் வந்து ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியிலேயே உங்களுக்கு போலீஸ் கிடையாது சார், ஃபோர்ஸ் அவ்வளோ கிடையாது சார். இருக்கிற போலீஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூளைக்கு ஒரு வேலைக்கு வந்து பந்தோபஸ்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கிற சொற்பமான போலீஸை வச்சுட்டு கட்டினா நடமாட்டம் உள்ள பகுதியில் நடக்கிற குற்றங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபோர்ஸ் பத்தலை. அப்போ இருக்கிற வந்து வனாந்தரமான பகுதியில் வந்து நீங்களாக போய் ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்கிறீங்கல்ல. அப்போ நம்ம யார் மேலே சார் இதை குத்தம் சொல்லுங்கள்? இதை யாரும் சார், நான் சொல்லிக்கிட்டேன் யார் இப்போது இந்த தரப்பில் சொன்னால் நம்ம கொச்சப்படுத்த மாதிரி ஆகிடும். இந்த பெண்ணை வந்து ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க மட்டுமே கிடையாது, இந்த பெண்ணியம் குறித்து பேசக்கூடிய எல்லாரும் என்ன சொன்னால் வரிஞ்சு கட்டி நம்ம விட்டு வருவாங்க. ஆனால் மனசாட்சிக்கு விட்டுருணும், அவங்க மனசாட்சிக்கே விட்டுருவோம். ஏற்கனவே பல சம்பவங்கள் நமக்கு வந்து பாடமாக இருக்குது சார். இங்கே பல பகுதி நான் சொல்கிறேன், பிரதான சாலைகளே நான் சொல்கிறேன், இல்லை ஒற்றையடி சாலையில் கூட நான் ஏன் பஸ் போக்குவரத்து இருக்கிற சாலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வானாந்தரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வழிமறிச்சா நம்ம என்ன நடக்கும். நானே சில நேரம் பைக்கில் போகும்போது பார்த்துருப்பேன், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரதான சாலையில் போய் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாலையாக இருக்கும். ஆனால் 2 பக்கம் வானாந்தரமாக இருக்கும், வனப்பகுதியாக இருக்கும் 2 பக்கமே. குறுக்க எவனோ திடீர்னு வந்து மடக்கின கையில் கட்டு ஏன்னா பாக்கெட்டில் பிடிங்கின்னு போயிடுவானு அந்த பயம் கூட செல்லை பிடிங்கிடுவானுங்க. ஏன்னா அப்படி இருக்கும், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கூட இருக்காது, அப்படிப்பட்ட பகுதியெல்லாம் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் வந்து போலீஸை வந்து போட்டு சார் பேட்ரோல் இருக்குது, பேட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து போகிற அளவுக்குலாம் இங்கே அந்த அளவுக்கு நமக்கு ஃபோர்ஸ் கிடையாது சார். அது நம்ம அதனால தான் நான் சொல்கிறேன், பாதுகாக்கப்பட்ட பகுதிகள்னு சில பகுதிகள் இருக்குது, போக்குவரத்து உள்ள பகுதின்னு ஒன்று இருக்குது. இந்த பகுதிகளை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோல், ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட எல்லைக்கு உட்பட்டது தான் வருது. ஆனாலும் அந்த பார்த்திங்கன்னா அந்த காவல்துறை கண்கள் வந்து எட்டாத வந்து பகுதியாக இருக்கும். அது பல காவல் நிலையம் இந்த இது போல் நிகழ்வுகள்லாம் நம்ம வடமாநிலத்தில் தான் பார்த்துருக்கோம். மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளெல்லாம் பார்க்குறோம். அதே நிகழ்வு இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது சார். அது இல்லை சார், நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். நான் சொல்கிறது கேட்டால் காவல்துறை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், எத்தனை காவல் நிலையத்தில் வந்து பேட்ரோல் வந்து அவங்களுடைய அந்த 24 மணி நேர பணி வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க.
இப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரோந்து போகிறதே இல்லைங்க, பெட்ரோல் வேலை செய்தா இல்லையாங்க, அப்படி ஆகிடும். கேட்டால் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய தகவல் என்ன சொல்கிறேன்னா, ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்தாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடமா இருக்குது. ஏர்போர்ட் வந்து காம்பவுண்ட் எவ்வளோ பெருசு உங்களுக்கு தெரியும் சார், எல்லா இடத்துலையும் அப்படி தான். எல்லா ஏர்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நீங்கள் காரை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு நீங்கள் பாதுகாப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கார் உள்ளே இருக்கிறது பாதுகாப்புன்னு சொல்லு. அங்கே நான் என்ன கேட்குறேன், தப்பே நான் வந்து நீங்கள் நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி இல்லைன்னா அவ்வளோ ஒதுக்குப்புறமா நீங்கள் ஏன் போகணும்? பிரதான சாலையிலே கூட ஒரு ஓரமாக கூட வந்து காரை நிறுத்தி பேசலாமே. காதலிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனிமை தேவை, அதுக்காக போகிறாங்க சார். காதல அந்த இதை வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவங்கள கடத்தி இது மாதிரி ஒரு பலாத்காரம் அவனுங்களை சார் அவனுங்களை வந்து அவனுக்கு என்கவுண்டர் பண்ணால் கூட நம்ம வந்து அதை வந்து கேட்க போகிறதில்ல. இதெல்லாம் என்கவுண்டரே பண்ணலாம் சரிங்களா, இவங்களெல்லாம் என்கவுண்டரே பண்ணியிருக்கணுன்றேன். ஏதோ காலில் சுட்டாங்க பிடிச்சாங்க எல்லாம் போயிடுச்சு சரிங்களா. நான் சொல்ல வருதுன்னு கேட்டால் நம்மளுக்கான பாதுகாப்பை நாம் முதல்ல உறுதி பண்ணோம் சார். நான் அதுதான் சொல்கிறேன். நான் வந்து இவங்க வந்து லவ் பண்ண போனாங்க இல்லை அதை தாண்டி வேறு ஏதோ செய்ய போனாங்கன்னு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. நமக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்றதை அவங்க உணர்ந்தாங்களா இல்லையா, உணர்றமா இல்லையா, ஏற்கனவே நடந்திருக்கா இல்லையா, பல சம்பவம் நடந்திருக்குல்ல. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் ஒரு அஜாக்கிரதை இல்லை வழக்கு அப்படிலாம் அஜாக்கிரதெலாம் கிடையாது. ஒழுக்கமாக வளர்க்கல பிள்ளைகளை, பெற்றவங்கள தான் சொல்லணும். இதில் பெற்றவங்கள தான் நான் சொல்லுவேன். ஒழுக்கமாக வளர்க்க பெற்றவங்களை வந்து ஏமாற்றத்துடைய விளைவு தான் சார் இது. பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்போடு ஒழுக்கமாக வளர்த்தா ஏன் இந்த பிரச்சனை வருது? அது வந்து நானும் வந்து பெண் பிள்ளைகளை வளர்த்ததுனால சொல்கிறேன். நான் பெற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் காதலிக்கிறது தப்பு கிடையாது சார், காதலிக்கிறது தப்பே கிடையாது. நான் அதை வந்து காதலுக்கு எதிராக பேசுறது நினச்சக்கூடாது. அப்போ காதலிக்கிறது ஒழுக்கம் இல்லாத விஷயமா காதல் அப்படின்னா? காதலிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் காதலிக்கிறது போது இந்த மாதிரியான வந்து தனிமையில் சந்தித்து வந்து ஒரு ப்ரைவசியை வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக சினிமா கூட போகலாம். 100 பேர் மத்தியில் வந்து ஒரு சினிமாவில் கை கோத்துட்டு கூட போகலாம், அது தப்பு இல்லை. ஆனால் தனிமையில் இந்த மாதிரி வந்து ஒரு காரில் போயிட்டு நீங்கள் ஒரு காதலிக்கிற அவன் ஆனா இருந்தால் கூட அந்த ஒரு நிமிஷம் அவன் மனசு மாறினானா என்ன ஆகும்? பொதுவாக கேட்குறேன் நான் இந்த சம்பவத்தில் சொல்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பொது இடம், ஒரு காமன் பிளேஸ் இருக்குது, ஒரு சினிமா தியேட்டரோ இல்லை பார்க்கோ இங்கே இருந்துன்னா பிரச்சனை இல்லை, அங்கேயே அட்டகாசம் பண்ணுறானுங்க. அதை வேறு நீங்கள் தனிமையில் போயிட்டீங்கன்னா அந்த நபராலே இந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை. என்னோட இசைவு வந்து அது காதலாகவும் இருக்கலாம், அது கலந்து இருக்கலாம். ஏன்னா அவங்களோட இது சார் பலாத்காரம் செய்யப்படுறது தானே இங்கே கேள்வி. இங்கே நல்லா புரிஞ்சுக்க, பலாத்காரம் வந்து பார்த்தீங்கன்னா காதல்னே செய்யக்கூடாது இருக்கான்னு கேட்குறேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை நம்பி நீங்கள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு நீங்கள் போகிறீங்க சார். நாளைக்கு இந்த 3 பேர் வராமல் அந்த பையனுக்கிட்டே இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு தான் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இன்றைக்கி அவனும் பாதிக்கப்பட்டிருக்கிறான்றது வேறு விஷயம் சரிங்களா. நான் சொல்கிறது கேட்டால் சப்போஸ் அந்த பெண்ணுக்கு அவனாலேயே ஏதோ ஒரு பலாத்காரம் ஏற்படுதுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அங்கே யார் வந்து அபயக்குரல் ஓடி வருவாங்க. அப்போ அந்த பெண் ரொம்ப வந்து அவேர்னஸாக இருக்கணுமா இல்லையா? கரெக்டாக பேசுங்க. அந்த பெண்கிட்ட தான் முதல் தவறு இருக்குன்ற. நான் எப்படி இருந்தாலும் இன்னொரு வந்து அவன் காதலிக்கிறவன் என்னைக்கு சார் எத்தனை வருஷம் காதலிச்சிருப்பான்? 1 வருஷம் இல்லை 2 வருஷம். அப்போது அவனை நம்பி நீ போகிறல்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 2 யோசனை இருக்கணும். ஒன்று இவனாலே நமக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படலாம், அல்லது இவன் வந்து பார்த்தா யாராவது 4 பேர் வந்துட்டு இவனை தட்டி அடித்து தூக்கி போட்டான்னா என்னென்னா அதெல்லாம் யோசிக்கணும்ல சார். அது எல்லாத்தையுமே மறக்க வைக்கிறது எது புரியுது? காதலை தாண்டி காமம். நாம் அப்படி தான் வந்து இதை எடுத்துவோம். இதை கொச்சப்படுத்துறதுலாம் ஒன்றுமே கிடையாது. யாரையும் கொச்சப்படுத்தணும் நோக்கம்லாம் கிடையாது. இதெல்லாம் யாரோ ஒருத்தர் பேசத்தானே ஆகணும், ஒரு பொறுப்புள்ள வந்து தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள் வந்து அந்த ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டாங்க, பொறுப்பாக யோசிப்பாங்க. நல்ல குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய் தந்தையர் வந்து கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க. என்ன சொல்லப்போனால் கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க. இப்போ நீ எங்கே இருக்கிற அந்த ஒரு பயமும் இருக்கணும் சார். அதாவது பயம் கலந்த மரியாதை வந்து பெற்றோர்கள் மேலே இருக்கணும். அன்பு, பாசம், பயம் இது எல்லாமே கலந்துருந்தால் தான் அந்த பெற்றோர்களுக்கு மதிப்பு. வெறும் நான் வந்து அன்பை மட்டும் கொட்டினேன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்ற தோணும்.
அதை தாண்டி வந்து பார்த்தோம் ஐயோ வந்து நம்ம வந்து ஒரு பொறுப்பான வந்து அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம வந்து இது மாதிரி தப்பு செய்யக்கூடாது, நாளைக்கு இதாக தெரிஞ்சிச்சுன்னா இது அந்த காதலிக்கும் போது அந்த பயம் இல்லை. இப்போ சில இதுவரை இந்த சம்பவங்கள் நடக்கும்போது தான் நமக்கெல்லாம் இது மாதிரியான அறிகுறிகளும் சரி, பெண்களுக்கான அந்த இதுவும் நம்ம சொல்கிறோம், முன்னெடுத்து பேசுகிறோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த பெண்கள் வந்து குறிப்பாக இந்த கற்புன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இல்லை கற்பு நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னொரு காலத்திலலாம் ஒரு ஆண் பெண் வந்து காதலிக்கும் போது பூங்காவில் போய் உட்கார்றதே வந்து ரொம்ப சங்கோஜப்பட்ட காலகட்டம்லாம் இருக்குது சார். ஒரு பார்க்கில் போய் உட்காந்து பேசுறது இருக்கு இல்லையா, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பார்க்கில் போய் உட்காந்து பேசுகிறதே வந்து, ஏன் சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போகலாமான்னு கூட பார்த்தீங்கன்னா ஐயோ சினிமாவுக்கு போனால் யாராவது பார்த்துருவாங்களோ, அப்பாவை சார்ந்தவங்க பார்த்துருவாங்களோ, அப்பா அம்மா இந்த சார்ந்தவங்க பார்த்துருவாங்களோன்றது பெண்கள் பயப்படுற காலகட்டம்லாம் இருந்தது. நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாகிடுச்சு சார். பிஃபோர் அதாவது இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறவங்க எல்லாம் சர்வசாதாரணமாக வந்து எதாவது என்னென்னா சொல்கிறாங்கல்ல, இது நான் அதெல்லாம் பேச விரும்பலை. அந்த டேட்டிங் ஆப்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்து தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் நம்மலாம் எதையும் பார்க்கல. நம்ம காதலிக்கிற காலத்தில் இந்த டேட்டிங் கிட்டிங்லாம் இல்லை, எதுவும் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும் தான் தோணுது சொல்கிறேன். ஆனாலும் வந்து நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு இல்லை சொல்கிறேன். நமக்கு வந்து சினிமாவை கூப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளம் ஞாபகம் தான் வரும். என்னெல்லாம் வந்து நான் லவ் பண்ணும்போது பேசி ஆகணும். இந்த இடத்துல லவ் பண்ணும்போது சினிமாவுக்கு போகலாமான்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் யோசிக்கிறேன், போகலாமா வேணாமா. இதில் இருந்தாலும் வந்து நம்ம படம் பார்த்துட்டு வரும்போது எங்கன்னா வந்து எதிர்க்க நிற்பானா, இல்லை அங்கேயே தர்மடி விழுமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் 2 சைடுமே. சரிங்களா, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா வந்து அப்பா வந்து அடி விழும். இந்த சைடில் நம்ம வீட்டில் ஒரு வெள்ளாங்கிறான், அவன் வந்தாலும் நமக்கு தர்மடி விழும். அதுவும் அடி வாங்குறத விட பிரச்சனை கிடையாது, காதலிக்கு முன்னாடி அடி வாங்கினா மிகப்பெரிய அவமானம் இல்லையா. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வாரம் போகலாம், அடுத்த மாதம் போகலாம் அப்படி சொல்லிட்டு டோட்டலாக வந்து நம்மளே வந்து ஒரு என்ன சொல்லி கேட்டால் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த சினிமாவுக்கு போவேனா, இந்த பார்க்கில் உட்காந்து பேசினாலும் பிரச்சனை ஆகிடும், யாராவது பார்ப்பாங்க. இல்லை கோயிலுக்கு வேணால் போகலாம், அந்த கோயிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயர் போட்டு கொடுத்துட்டான் என்ன பண்ணுறது, இப்படி யோசனையிலே கடந்து போயிடுச்சு அவருக்கு. அதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி சர்வசாதாரணம் சார். கோயிலுக்கெல்லாம் போகலாம், எந்த காதலியும் சினிமா கூட போகிற மாதிரி தெரில. தேட்டரில் கூட நம்ம பார்க்குறோமே, ஏன்னா லவ்வர்ஸ் என்ன ஜோடியாக வராங்க இப்போல்லாம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சீட்டு கேட்டு வந்து உட்காருவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் 20 வருஷம் முன்னாடி. இப்போல்லாம் எவனும் சினிமாக்கெல்லாம் வரதே கிடையாது சார். சினிமாவுக்கோ இந்த பார்க்கெலாம் வர்றது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ரிசார்ட் அப்படி அது கேட்டால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பகுதிக்கு, இல்லைன்னா அங்கன்னா அந்த பக்கம் கண்ணு மரவாய் வேறு எங்கேயாவது இந்த குற்றாலம் அந்த மாதிரி எங்கேயாவது போயிடறாங்க தவிர சினிமா தியேட்டர்கள்லாம் போகிற காதலர்களுக்கு இப்போ இல்லை. அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பெரும்பாலும் கேட்டிங்கன்னா வந்து ப்ரைவசின்ற அந்த இதுக்கு வந்துட்டாங்க. டேட்டிங் ஆப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நாசமாக போச்சு இந்த இளைய சமுதாயமே. அதுக்கு யாரை வந்து குறை சொல்கிறது கூட தெரியவில்லை. இதில் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் டோட்டலாக விட்டுட்டு உடனே நம்ம யாரை பிடிச்சி தொங்கணும்னு கேட்டால் கவர்மெண்ட்டை பிடிச்சி தொங்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட்னா நான் காவல்துறையை பிடிச்சி தொங்கணும். என்னன்னு கேட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, காவல்துறை கண்காணிக்கல, வந்து பாதுகாப்பு இல்லையா, அது இல்லையா, இல்லை 19 சொல்லலாம் சார். இப்போ கூட சொன்னோம்னா நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டால் என்னங்க வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னங்க இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் மீண்டும் சொன்னது திரும்புகிறோம். பொதுமக்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய வன்முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே போலீஸ் ஃபோர்ஸ் இங்கே வந்து 24 மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதாண்டி நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மரவாக போயிட்டு ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்டம் ஒழுங்கே இங்கே சரியில்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் பொது இடத்துல சொல்லுங்கள். இப்போது முன்னேற்றோ பார்த்தேன், எவனோ வந்து ஜெயிலேருந்து வந்தவனுக்கு என்ன சொன்னால் கத்தி எடுத்துட்டு நான் கேட்டால் வந்து வழியெல்லாம் இருக்கிறவங்களாம் வெட்டிகிட்டே போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்த்தோம். அப்போ இதை சொல்லலாம். என்னன்னு கேட்டால் வந்து காவல்துறை வந்து என்னங்க நடவடிக்கை இது, ஒரு பட்டப்பகலில் இந்த மாதிரி வந்து சாலையில் வந்து ஜெயிலேருந்து வந்தவங்க வெட்டிட்டு போகிறாங்க, அவங்களாம் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டா என்னங்க அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனால் இது வந்து என்ன, இது கண்ணுக்கு மரவாக எங்கேயோ ஒரு புதரில் போய் நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அங்கே பரதேசி பசங்க இவங்க எங்கேயோ வந்து வரானுங்களா இல்லை அங்கேயே தான் இருக்கிறாங்களா? சமூக விரோதிகள் எங்கே சார் இருப்பானுங்க பொதுவாக? கண்டிப்பாக சமூக விரோதிகள் பொதுவாக இந்த மாதிரியான மறைவான அப்போ அவனுங்க இடத்துல நீங்கள் போய் வந்து அவனுக்கு ஈஸியாக வந்து ஒரு வழிகாட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் போய் காவல்துறையோ தமிழ்நாடு அரசையோ இந்த அரசில் எந்த அரசாலும் நம்ம ஒன்றும் திமுக அரசுக்கு முட்டு கொடுக்கல. எந்த அரசாக தான் என்ன பண்ணும்? என்ன நிறைய இருக்குது சார். நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு பொள்ளாச்சி வழக்கு இருக்குது, ஏயு மேட்டர் இருக்குது. இங்கே வந்து அரசுகளை எல்லா அரசுலையுமே இந்த மாதிரி குற்ற நிகழ்வுகள் நடக்க தான் செய்யுது. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கோம்.
பெற்றோர்களுக்கு வந்து ஒரு கவனம் இருக்கணும். தனக்கு தானே பாதுகாப்பு. பிள்ளைகள் வெளியே போகிறாங்க, அந்த பிள்ளைகள் வந்து எங்கே இருக்கிறாங்க எது இருக்கிறாங்கன்னு சொல்லி தினசரி வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ செல்ஃபோனாவது இப்போ இருக்குது சார். முன்னாடி வந்து செல்லுலாம் இல்லாத காலத்துலேயே எவ்வளோ கண்காணிப்போடு இருந்தாங்க. அப்போ கைபேசி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தினம் கண்ட்ரோல் இருக்கணும். ஒழுக்கம் எங்கே குறையுதோ ஒழுக்கம் தான் சார் மனுஷனுக்கு பாதுகாப்பு. நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது எல்லாருக்கும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒழுக்கம் தான் முதல் பாதுகாப்பு கொடுக்குறதே. நம்ம ஒழுக்கமாக இருந்துட்டோம்னா நம்ம கூடுமானவர்களுக்கு சேஃபாக இருக்கலாம். அதை தாண்டி நம்ம வீடு தேடி வருதுன்னா அது வேற. நாம் ஒழுக்கமாக இங்கே பாருங்கள், இங்கே எங்கே கோளாறு இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தில் தான் பிரச்சனைங்க. ஒழுக்கம் தவறுற விளைவு தான் இந்த நிகழ்வு காரணமே. கடந்த காலத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்க, அது வட இந்தியாவில் நடந்த சம்பவங்களை கூட நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சம்பவம், இந்த ஏயு இருக்கட்டும், பொள்ளாச்சி ஆட்டம், எல்லா இடத்துலையும் எடுத்துங்க. அடிப்படையில் வந்து ஒரு குற்றவாளிக்கு குற்றத்தை செய்யறதுக்கு தூண்டுகோலாக வந்து அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமின்மை. நன்றி சார். நன்றி சார்.